உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதானே நடக்குது. அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியுமாமே. நடந்தது நடக்க போறது எல்லாமே தெரியும்ல. சாமிக்கு ஈக்குவலா நினைச்சு உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களாமே. அப்ப நீங்க சொல்லுங்க, இவருக்கும் இவரு கூட்டத்துக்கும் எல்லாம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இனி இந்த ஆட்டத்துக்கெல்லாம் அழிவுதான். நீங்க இந்த பூஜை பண்ணாலும் சரி, எவ்வளவு பெரிய யாகம் பண்ணாலும் சரி, எங்க நோக்கமும் மாறாது, எங்க செயலும் மாறாது. நாங்க கடவுளையும் காலத்தையும் நம்புறவங்க. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. எந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து என்ன பூஜை பண்ணாலும் சரி, கெட்டது ஜெயிக்காது, நல்லதுதான் ஜெயிக்கும். உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். ஒரு சின்ன கேம் ஆடி பாப்போமா? அதான் இப்பதான் எல்லாத்தையும் உடைச்சு சொல்லிட்டேனே. நாங்க என்ன திட்டம் போட்டிருக்கோன்னு அதான் ஓப்பனா தெரிஞ்சு போச்சுல்ல. இப்போ அந்த பணிக்கார சொல்லுங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லுங்க. ஏன் காலத்தை கணிக்கிறவர் தானே, கணிச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க. அத உங்களுக்கு ஃபேவரா மாத்தவும் சொல்லிடுங்க. இவர் ஜெயிக்கிறாரா இல்ல உண்மை ஜெயிக்குதான்னு பாப்போம். முடியுமா? உங்களால உண்மையை மீறி கெட்டது ஜெயிக்க வைக்க முடியுமான்னு கேக்குறேன். முடியும். நீ வேற ஜனனி, அவர்லாம் சும்மா டப்சா சாமியாரு. ஒரு 4 பேரு கூட சேர்த்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா வந்து இறங்கிட்டா அப்படியே கிழிச்சிருவாங்களா? இந்த மாதிரி இறங்குவ பார்த்து இவங்க நம்பி பூமிமாவோட மாதிரி தலையாட்டி அவங்க என்ன சொன்னாலும் கேக்குறாங்க. இப்ப சொல்றேன், அவரால் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அவரால் தான் உங்க எல்லாருக்கும் அழிவை பார்த்துக்கங்க. மத பிரதேசத்துல ஒரு வலிய போராட்டம் நடக்கான் போகாரு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னில் நீங்கள் யாரு கூட போன்ல பேசுனீங்களோ அவங்களுக்கு ஆபத்த ஆரம்பிச்சிருச்சு. இனியும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். தேடி தெரிஞ்சுக்கோப்போ. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன்? போன் வேற போய் தொலைய மாட்டேங்குது. சொல்ல அறிவு. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த ஆளையும் அந்த பொண்ணையும் பிடிச்சா இல்லையா? சந்தேகப்பட்டு ஒரு வீட்டுல பார்த்தோம். ஆனா அந்த வீட்டுல யாருமே இல்ல. ஒண்ணு அவன் அங்கிருந்து தப்பிச்சிருக்கணும், இல்ல வெளியில போய் ஒளிஞ்சிருந்துட்டு திரும்ப வரணும். உன்கிட்ட கதையை முடின்னு அட்வான்ஸ் போட்டு விட்டா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா? இதுக்காண்டே தான் உன்னை ஸ்பெஷல் ஸ்பாட்ல நான் போட்டு விட்டேனா? அந்த வீட்டை இப்ப பாத்துக்கிறவனை வர சொல்லியிருக்கேன். அவனை வச்சு நிச்சயம் பிடிச்சிருவேன். நான் பிடிச்சிட்டு கால் பண்றேன். முதல்ல அதை செய். ஆமா, நீங்க காட்டு ஏரியாவில தேடிட்டு இருக்கீங்க? ஆமா, அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே. எல்லாமே நம்ம பக்கம் சாதகமா தான் போயிட்டு இருக்கு. நம்ம நெருங்கிட்டோம். மத பிரதேசத்துல ஒரு வலிய போராட்டம் நடக்கான் போகாரு. ஒரு
மணி நேரத்துக்கு முன்னில் நீங்கள் யாரு கூட போன்ல பேசுனீங்களோ அவங்களுக்கு ஆபத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, நீ வை. தகவல் கிடைச்சதும் ஃபோன் பண்ணு. ஓகே, நான் கூப்பிடுறேன்.